அப்பாடா, எப்படியோ உட்காந்தாச்சு. இப்போதான் காய போட்டு வந்த துணி வெயில் அடிக்குதுன்னு நிம்மதியா இனிமேல் சாப்பாடு செய்யணும். கொஞ்சம் அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் போய் சாப்பாடு செய்யலாம். இந்த கிளைமேட் நம்ப முடியாது, எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது. அதனால டக்குன்னு துணி காஞ்சிருன்னு முருகா, நீ தான் அதுக்கு தோண. அதுக்குள்ள நான் 2 வாய் சாப்பாட்டை சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன பொண்ணு? வாங்கக்கா, உட்காருங்க. சரி சின்ன பொண்ணு. இந்தாங்கக்கா, பழம் சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நான் இப்பதான் வீட்டுல நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன். வயிறு கும்முன்னு இருக்கா, அதான் வேண்டாம். அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்கக்கா? சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்து சின்ன பொண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்கு, எனக்கு வேற நேரம் போக மாட்டேன்னுச்சா. சரி சின்ன பொண்ணாவது போய் ஒரு 8 பாட்டு வந்துடலாமேன்னு வந்தேன். ஏன் நாங்களும் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா. இப்போதான் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலைக்கு அனுப்பிவிட்டு சாப்பாடு தடை போடலாம், சீக்கிரம் எந்திரிச்சு செஞ்சு முடிச்சு அவங்களையும் அனுப்பிவிட்டு இருக்கிற துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்குக்கா. இந்த கிளைமேட் நம்பவும் முடியல, எப்போ எப்படி மாறும்னு தெரியாதுக்கா. அதான் டக்குன்னு காஞ்சிருன்னு சொல்லி சாமியும் வேண்டிட்டு இருக்கிறேன் என்ற நிலைமை பார்த்தீங்களா? என்ன சின்ன பொண்ணு சொல்ற, சாமி வேண்டிட்டு இருக்கிறியா? ஆமாங்கக்கா, கிளைமேட் எப்படி மாறுதுன்னு சொல்லவே முடியல, பார்த்தீங்களா நீங்களே? அது என்னமோ உண்மைதான் சின்ன பொண்ணு. நாளை வெயில் அடிக்கிறப்ப டக்கு டக்குன்னு ட்ரையர்ல போட்டு காய வச்சு எடுத்து உள்ள மடிச்சு வச்சிருவேன். ஆமாக்கா, நானும் அப்படி விட்டு விட்டு வாரம் துணியும் சேர்ந்துருச்சு, வேலையும் அதிகமாயிருச்சு. அதான் இனிமேல் இது விட்டு வச்சு சரிப்பட்டு வராதுன்னு டக்கு டக்குன்னு அலாசி போட்டிருக்கேன். நீ காஞ்சாதான் நல்லா இருக்குக்கா. உங்க அத்தை வேற சும்மாவே ஏதோ ஒன்று சொல்லிட்டு கிடக்கும். ஆமாங்கக்கா, அவங்களுக்கு பயந்தே தான் நான் இப்ப டக்குன்னு காய போட்டு எடுத்து. என்ன சின்ன பொண்ணு, மண்பானையெல்லாம் இருக்கு, எப்போ வாங்குனீங்க அது? அதுவாக்கா, எங்க மாமனார் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. எங்க வெளியே போயிருந்தாங்களாமா, அங்க ரோட்ல வித்துட்டு கிடந்தாங்களாமா, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்குல்லக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, காய்கறிகள் இருக்கு, என்ன சாப்பாடு செய்யலையா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேங்க்கா. காலையில் சிம்பிளா தோசை செஞ்சுட்டேன். அதான் நீ மத்தியானத்துக்கு எதுவும் செய்யணுமில்ல, இது சாம்பார் வச்சிடலாம்னு அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன் காயும். சரி சரி, மெல்லம்மா செய்ய, என்ன இப்ப அவசரம்? ஆமாங்கக்கா, அதான் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன் நானும். அப்புறம் தெரியுமா சின்ன பொண்ணு, நான் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களோ, அவங்க நேற்று பூரா ஒரே சண்டை. நைட்டு பூரா பாத்திரமெல்லாம் அங்கொடையுது இங்கொடையுது சவுண்டு. எனக்கு எந்திரிச்சு போய் கேட்கலாம் தான் இருக்கு, இருந்தாலுமே ஒரு பயம். நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரன்னு எங்கோட சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க சும்மாவே ஏதோ ஒன்று என்னை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வேறு மூக்கு தவணை நுழைச்சேன்னா அப்புறம் என்னை அடிச்சே போடுவாங்க சின்ன பொண்ணு. அதை நான் எதுவும் சொல்லல. உனக்கெல்லாம் எதுவும் கேட்கலையா? இல்லையாங்க்கா, எனக்கெல்லாம் எதுவும் கேட்கலையே. கேட்டிருந்தா கூட நான் போய் பார்த்துருப்பேனே. அப்படியெல்லாம் நானும் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு எதுவும் கேட்கலக்கா, எங்க அத்தையும் எதுவும் சொல்லல என்கிட்ட. சரி சரி சின்ன பொண்ணு, உனக்கு அப்போ கேட்கலனுமோ, நீ நல்லா தூங்கிட்டேனுமோ. எனக்கு தான் சின்ன சத்தம் கேட்டாலும் நல்லா எந்திரிச்சிருவனும் இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்கக்கா, அது சொல்ல வந்தீங்களா? அது சொன்னேன்னு உனக்கு பார்க்கறக்கு வந்தேன்னு. சரி சரி. ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே ஆயிருச்சு அக்கா. நான் சொன்னேன்லக்கா, அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஏன் சின்ன பொண்ணு வாய் எப்படி பொழக்கிற, என்னாச்சு? ஐயோ ஆமா, கருக்கள் கட்டிட்டு இருக்கு. நீ காயப்பாட்ட துணியில அவ்வளவுதான் காலி. சின்ன பொண்ணு மூஞ்சி பார்த்தா அந்த சிரிப்பு தாங்க முடியல சின்ன பொண்ணு. நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. இப்ப என்ன பண்ண போற? ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? ஒன்னும் ஆகாது, மழையெல்லாம் வராது, காத்தடிக்குதுல, மழை வராது. அது பாட்டுக்கு அப்படியே இப்படி இருக்கும். அப்புறம் மறுக்கா வெயில் தான் வந்துருவானா பாருங்க, எதுவும் ஆகாது. ரொம்ப சிரிக்காதீங்க. சரி சரி, கம்மன் ஒரு இடத்துல உட்காரு. எந்திரிச்சு எந்திரிச்சு ஆடிட்டு இருக்காது, ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் மூஞ்சி மாத்து சின்ன பொண்ணு, எனக்கே பயமா இருக்கு. அது மழை வராதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப என்ன கம்மன் இரு. மழை மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு அந்த மழைக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு துவைச்சு போட்டு தெரியுமாக்கா துணிய? தண்ணி வரலக்கா, அந்த அடி பம்புலதாக்கா அடி அடின்னு அடிச்சு ஊத்தி அலசி போட்டுருக்கா. இப்ப மட்டும் மழை வந்துச்சு, அவ்வளவுதாக்கா. எனக்கு கோவம் மண்டை கேறிடும். அதெல்லாம் வராது சின்ன பொண்ணு, கவலைப்படாத. அக்கா, அங்க பாருங்க, மழை வந்துருச்சு. வராதுன்னு சொன்னீங்க. நான் எங்க சின்ன பொண்ணு சொன்ன மழை வராதுன்னு? அங்க வாரு, அடிக்கிற மழையில உன் கொடியெல்லாம் அவுந்துட்டு போயிடுச்சு, துணியெல்லாம் கீழே விழுந்து நாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ண போற? ஐயோ போச்சு. ஓடு சின்ன பொண்ணு ஓடு, போய் எடு, கீழே கிடக்கிற துணியாவது எடு. சரிங்கக்கா சரிங்கக்கா, போறேன். ஐயோ சின்ன பொண்ணு, வலிக்கிட்டு விழுந்துடாத. என்ன சின்ன பொண்ணு? ஒண்ணு இல்லைங்கக்கா, விழுக மாட்டேன். எங்க ஊர் மழையா எப்பவுமே நம்பவே முடியாது. எப்ப எப்படி அடிக்குது எப்படி வருதுன்னு நம்பவே முடியலப்பா சாமி. இப்பதான் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்ப பாரு எப்படி மழை வருதுன்னு.
இந்த வீடியோ பார்க்குற உங்க ஊர்ல இதே மாதிரி கிளைமேட்டா இல்லை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.